சார் வணக்கங்க. வணக்கங்க. நம்ம இந்த 30 சட்டங்கள் சமஸ்கிருத பேர்ல வந்திருக்குது. அத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்னங்க? அதாவது இந்த சட்டங்கள் 3மே ஐபிசி, சிஆர்பிசி, எவிடன்ஸ் ஆக்ட்னு இருந்துச்சு. இதை இப்போ ஆளும் பாஜக அரசு என்ன பண்ணியிருக்குன்னா, சமஸ்கிருதத்தில் இந்த 3ஐயும் கொண்டு வந்திருக்கு. அதில் ஒவ்வொரு சட்டத்துடைய பேர் என்னென்னா, தி பாரதிய நியாய சங்கீதா ஐபிசி, பாரதிய சாட்சிய அதிநியம் இது எவிடன்ஸ் ஆக்டு, பாரதிய நக்ரிக் சுரக்ஷா சங்கீதா இது சிஆர்பிசி. இது பார்த்தீங்கன்னா, இது கொண்டு வந்தவங்க கட்சிக்காரர் தமிழ்நாட்டில் இருப்பாங்கள்ல, பிஜேபிக்காரங்க, அவங்ககிட்டவே நீங்கள் இது கடகடன்னு சொல்லணுன்னா அவங்களுக்கு சொல்ல முடியல. ஏன்னா அவங்களுடைய தாய்மொழி தமிழ். ஆனால் அவங்க எதுக்கு இது பண்ணுறாங்கன்னா, பிஜேபி கொண்டு வந்துருச்சு, அதனால நம்ம இதை ஆதரிக்கணும் அப்படிங்கிறாங்க. அதாவது எதையை கொட்டுனாலும் சாப்பிட்றங்கிறது தான் அவங்களுடைய சுச்சுவேஷனாக இருக்குது. அதாவது நம்ம வீட்டில் கூட நம்ம சாப்பிட்ற போது அம்மா ஒரு சோறு கொடுக்குறாங்க, ஒரு கல் வந்துருச்சு, மண் வந்துருச்சுன்னா, அம்மா கல் இருக்குது மண் இருக்குன்னா அவங்க எடுத்து அதை ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அல்லது நம்மளே எடுத்து போட்டு சாமி வேறு சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ரீப்ளேஸ் பண்ணணும், ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கலாம், அல்லது காரணத்தை சொல்லலாம். இது தாய்கிட்டவே நம்ம கடைப்பிடிக்கிற ஒன்று, வீட்டிலே கடைப்பிடிக்கிற ஒன்று. அதுபோல் இவங்க இதில் தவறுகள் இருக்குது. இதில் தாய்மொழி தமிழ் இல்லை, தேசியனங்களுடைய மொழி இல்லை, எல்லாத்துக்கும் பொதுவான ஆங்கிலம் இல்லை, இது ப்ரொனன்ஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி விஷயங்களை எதுவுமே கணக்கில் எடுக்காமல் பிஜேபி கொண்டு வந்துருச்சு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவங்க கோர்ட்டுக்குள்ளே போயிட்டுருக்காங்க. அதாவது நீதிமன்றத்துக்குள்ளே அவங்க போயிட்டுருக்காங்க. இவங்க வழக்கு நடத்துகிறாங்களா இல்லையாங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனால் எதிர்ப்பை காட்டணுங்கிறதுக்காக போகிறாங்க. யாருக்கிட்ட எதிர்ப்பை காட்டுறாங்க? ஒரு வழக்கறிஞர் சங்கத்துக்கு தீர்மானத்துக்கு எதிராக இவங்க எதிர்ப்பை காட்டி உள்ளே போகிறாங்க. வழக்கறிஞர் சங்கங்கிறது கட்சி சார்பற்றது. அவங்க காங்கிரஸ் பிரிலையும் சிபிசிக்கு எதிராக போராடி இருக்காங்க. இப்போ இருக்கிற பிஜேபி பிரிலையும் இந்த 30 சட்டங்களுக்கு, சமஸ்கிருதத்தில் வந்த சட்டங்களுக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க. வழக்கறிஞர் சங்கத்தை பொறுத்தளவுக்கு சட்டங்கள் தான் முக்கியமாக பாயிண்ட் பண்ணப்படுதே ஒழிய மோடியோ அமித்ஷாவோ பிஜேபி அல்ல. அதையை புரிஞ்சுக்காமல் இவங்க நம்ம மோடி கொண்டு வந்துட்டார், நம்ம அமித்ஷா கொண்டு வந்துட்டார், நம்ம பிஜேபி கொண்டு வந்துருச்சு, அதனால நம்ம உள்ளே போகிறோங்கிறாங்க. இந்த சட்டங்களை எதிர்த்து போராடுறது, சட்டங்களுக்குள்ள பிரச்சனையை இதை ஆளும் அரசாங்கம் பேசி தீர்த்துட்டா வழக்கறிஞர் சங்கங்கள் ஒன்றும் அவங்களுக்கு எதிராக இருக்க போகிறதில்ல. எப்பவுமே வழக்கறிஞர் சங்கங்கள் எந்த ஒரு கட்சிக்கும் எந்த ஒரு ஆட்சிக்கும் எதிராக இருக்க போகிறதில்ல. வழக்கறிஞர்களுக்கு எதிரான விஷயங்கள் வருகிற பொழுது அதை எதிர்த்து போராடுறத வழக்கறிஞர் சங்கங்களுடைய வேலை. ஆனால் வழக்கறிஞர் சங்கங்களுக்கு எதிராக இந்த பிஜேபிக்காரங்க, அதை பிஜேபி வழக்கறிஞர்கள் இவங்க உள்ளே போயிட்டுருக்காங்க. பொதுவாகவே கர்நாடகா, கேரளா, ஆந்திரா போன்ற மாநிலங்களில் உள்ள பிஜேபி எப்படின்னா, அந்த பிஜேபி ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், எது கொண்டு வந்திருந்தாலும், என்ன பிரச்சனையை கொண்டு வந்திருந்தாலும் அது அந்த மக்கள் நலனுக்கு சரியா இல்லையான்னு பார்ப்பாங்க. அந்த மக்கள் நலனுக்கு சரியில்லை அப்படின்னு சொன்னால் அந்த தேசிய கட்சியில் இருக்கிற அந்த யூனிட்டு, அந்த ஸ்டேட் யூனிட் என்ன பண்ணால் அவங்கள எதிர்த்து ஃபைட் பண்ணுவாங்க, பேசுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் தேசிய கட்சியில் இருக்கிற எல்லா வழக்கறிஞர்களும் தேசிய கட்சி என்ன கொண்டு வந்தாலும், எதையை கொட்டினாலும் அது திங்கிறது இப்படிங்கிற கண்ணோட்டத்தில் இருக்காங்க. இது மிக தவறான ஒன்று. இந்த சட்டங்களை எதிர்த்து போராடுற வழக்கறிஞர்களுடைய போராட்டமானது இன்று வெற்றி பெறலாம் அல்லது தோல்வி அடையலாம். ஆனால் வழக்கறிஞர் சங்கங்களுக்கு எதிராக, வழக்கறிஞர்கள் சங்கங்கள் எடுக்கிற முடிவுகளுக்கு எதிராக இந்த வழக்கறிஞர்கள் ஓரிரு பேர் உள்ளேயும் போய் வழக்குகளை வாதாடிட்டு இருந்தாங்கன்னா, நாளைக்கு வழக்கறிஞர்கள் சங்கம் இவங்களை கைவிட வேண்டிய சூழல் வரும். அரசியலுக்கு அப்பாற்பட்டதாக வழக்கறிஞர்களுடைய பிரச்சனை, அரசியலுக்கு அப்பாற்பட்டதாக வழக்கறிஞர் சங்கத்தினுடைய பிரச்சனை. இதையை புரிஞ்சிக்காமல் பிஜேபியினர் இதை செய்கிறாங்க. இந்த பிஜேபியினர் என்ன செய்யணும்னா, எங்களுடைய தாய்மொழியில் இந்த சட்டங்கள் இல்லை, அல்லது எல்லா தேசியனங்களுக்கும் பொதுவான ஆங்கிலம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு போய் அவங்க கட்சியில் சேர்க்கணும். ரெண்டாவது, இந்த சட்டங்களில் மிக மோசமான சரத்துக்கள்லாம் இருக்குது. போலீஸு எவ்வளோ நாள் வேணாலும் இன்வெஸ்டிகேஷன் எடுத்துக்கலாம், எவ்வளோ நாள் வேணாலும் புகாரை வாங்கிட்டு ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணி அப்புறம் எஃப்ஐஆர் போடலாங்கிறாங்க. ஆனால் தீர்ப்பு மட்டும் 3 வாய்தா முடிஞ்சதுன்னா தீர்ப்பு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இது ஜட்ஜஸுக்கும் பிரச்சனை, வக்கீலுக்கும் பிரச்சனை, எல்லாத்துக்கும் பிரச்சனை. அப்புறம் எதுக்கெடுத்தாலும் மரண தண்டனை, ஆயுள் தண்டனைன்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா, இந்த பஞ்சாப் விவசாயிகளுடைய போராட்டத்திலேருந்து இவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, 2 பேர்த்துக்கு மேலே இந்தியாவில் யார் கூடுனாலும், எந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு எதிராக கூடுனாலும்
அவங்கள பூரா தீவிரவாதிகள்னு சித்தரிக்கணும். அதுக்காக தான் இந்த 111 ஒரு பிரிவை கொண்டு வந்திருக்காங்க ஐபிசியில். அந்த பிரிவு வந்து 2 நபர்களோ அதற்கு மேற்பட்டவரோ ஒன்று கூடினால் அவர்களை வந்து கைது செய்யலாம், எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற சூழல் உருவாகுது. இது போலீஸ் ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கு தான் இது வழிவகுக்கும். போலீஸோடைய சட்டங்களுக்கு போலீஸுக்காரர்களுடைய சட்டங்கள் தான் இங்கே செல்லுங்கிற மாதிரி சூழல் ஏற்பட்டுவிடும். ஏன்னா சிறைகளில் பல மாதங்கள் பல ஆண்டுகள் வந்து இந்த இந்திய சிட்டிசன்ஷிப் பெற்றிருக்கிற இந்த இந்தியர்கள் வந்து சிறையில் வாட வேண்டிய சூழல் இருக்குது. அதனால் ரூல் ஆஃப் லா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இது வந்து மிகவும் 200-300 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி இழுத்து செல்லுகிற ஒரு சட்டங்களாக இந்த சட்டங்கள் இருக்குது. இது எல்லா தேசிய இனங்களுக்கும் எதிரான ஒன்று. இந்த பேரிலேயே தெரியுது. இந்த பேரை வந்து யாருமே உச்சரிக்கவே முடியாது, அவ்வளவு புரியாத பேர். தி பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய சாக்ஷிய அதிநியம், தி பாரதிய நக்ரிக் சுரக்ஷா சங்கீதா. இது வந்து முழுக்க முழுக்க சமஸ்கிருத மயப்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு ஆங்கிலம் இருந்ததுன்னா எல்லா மக்களுக்கும் பொதுவானதாக இருக்கும். சமஸ்கிருதம் என்பது எல்லா மக்களுக்கும் எதிரானதாக இருக்கிறதா இருக்குது. வழக்கில் இல்லாத மொழி மட்டுமில்லை, ஒரு தனியாக ஒரு கடைக்கோடியில் உள்ள ஒரு மனிதனுக்கு கூட அந்த சட்டத்தினுடைய தலைப்பு தெரியணும், எதற்காக தன்னை கைது செய்யப்பட்டிருக்காங்கன்னு தெரியணும். ஏன்னா இந்தியாவுடைய கடைக்கோடி ஒருத்தனையும் பிடிச்சி, அதாவது சிக்கிமில் ஒரு இடத்துல மூலையில் சீனாவுடைய எல்லையில் இருக்கிற ஒருத்தனுக்கும் இது சட்டம் கட்டுப்படுது. ராமேஸ்வரத்தில் ஒரு மூலையில் பாம்பன் கட்டு இருக்கிற ஒருத்தனுக்கும் இந்த சட்டம் கட்டுப்படுது. அப்போது எல்லா மக்களுக்கும் உரிய எல்லா மனிதர்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய இந்த சட்டங்கள் வந்து எல்லா தேசிய இனங்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் புரியும்படி பேசும்படியாக இருந்தால் தான் அவங்களால அவங்களுடைய உரிமைகளை பேச முடியும். இது அவங்களுடைய உரிமைகளையே பறிக்கிற விஷயம், தேசிய இனங்களுடைய உரிமைகளை பறிக்கிற விஷயம். இது தமிழ்நாடு பிஜேபியினர், தமிழ்நாடு பிஜேபி வழக்கறிஞர்கள் தங்களுடைய கருத்தை வந்து, அதாவது இந்த மக்களுடைய கருத்தை வந்து அவங்களுடைய கட்சியிலேயே அவங்களுடைய தலைமையிலையும் பேசணுமே தவிர, வழக்கறிஞர் சங்கங்களுக்கு எதிராக வழக்கறிஞர் சங்கங்களோட உரிமையை பறிக்கிற விஷயமா இவங்க வந்து நீதிமன்றத்துக்குள்ளே போகிறதும், தன்னை வந்து நீதிமன்ற பரிபாலனங்களில் வந்து நாங்கள் பெரிய அளவில் ஈடுபடுறோம் அப்படின்னு காட்டிக்கிறது வந்து, அது வந்து தமிழர்களுக்கும் தமிழ் சமூகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் மிக கேவலமான ஒன்றாக தெரியுது. மிக நன்றி. இந்த சட்டங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொன்னதுக்கு இந்த நம்மளுடைய நன்றிகளை தெரிவிச்சு. நன்றி.